வாட்சோடை நான் உங்கள் சரிவின் சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் மெசேஜ், நிறைய பேர் கமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க மக்களே. ஸோ நம்ம வந்து எதை பற்றி இப்போ பேச போகிறோம் அப்படின்னாக்கி, நான் எந்த நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. நிறைய பேர் ஸ்ரீலங்காவா, இலங்கையை சேர்ந்த பொண்ணா நீங்கள், இல்லை வந்து அதையும் தாண்டிலாம் நம்ம மக்கள் எப்படி எங்கேயோ போயிட்டாங்க, பிலிப்பீனா இல்லை நேபாளியா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா கூட பிலிப்பீனுக்கான எந்த அடையாளமும் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரியுதா இருக்கும். சரி மக்களே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நான் வந்து இந்தியாவை சார்ந்த பொண்ணு. ஓகேவா? இந்தியாவில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பிறந்த பொண்ணு. நான் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். ஒருவேளை நம்ம வந்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கணும். நம்ம வில்லேஜில் பிறந்தோம், ஸோ இங்கேயே வந்து வில்லேஜ் வாழ்க்கை வாழணும் நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு, கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு நம்மளுமே சேஞ்ச் ஆகிட்டோம். ரெண்டாவது, என்ன நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க? நான் துபாயில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கேன் மக்களே. ஓகேவா? கிட்டத்தட்ட துபாய்க்கு வந்து 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமாகவே நம்ம ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. மேரேஜ் ஆனாலும் ஆகலைனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் அது என்னோட பர்சனல். நான் வந்து சோசியல் ப்ளஸ் என்னோட பர்சனல் இது ரெண்டையுமே எனக்கே விரும்பலை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஓகே, ஒரு ரீல்ஸ் பண்ணுறாங்களா, அதை ரீல்ஸாக மட்டும் பாருங்கள். ஒரு சாங்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா, அதை வந்து அந்த ஆக்டிங்காக மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை வந்து ரியாலிட்டி லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஒரு லவ் சாங் பண்ணால் அப்போ இவங்க யாரையும் லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி அதை நம்மளோட பர்சனல் லைஃபுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். இதில் நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்திட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னோட வீடியோஸோ இல்லை நான் பேசுகிற விதமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதர்வைஸ் என்கிட்ட வந்து நீங்கள் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஐடியா பிளாக் பண்ணிவிட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். எனக்கு பாசிட்டிவாக தான் என் லைஃப்பை கொண்டு போக பிடிக்குமே தவிர நிறைய என்கிட்ட பேச வந்தாலோ என்கிட்ட நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாலோ நான் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஒரு பனகுடி பல ஊர் அதுலேருந்துலாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா, எனக்கு வந்து உங்கள் ஊர் பக்கம்தான்க்கா. நீங்கள் முன்னாடி ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துலலாம் இருந்தீங்க, எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ஒரே ஒரு விஷயந்தான். என்ன தெரியுமா? இது வந்து நம்மளோட லைஃபு. நம்ம தான் பிரச்சனையை இழுத்துட்டு வரோம். யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்மளா பிரச்சனை இழுத்துட்டு வரோம். நம்மளா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த வேர்ல்டில் வந்து சொல்யூஷன் உண்டு இல்லையா? ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே சொல்யூஷன் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தான் வெளியில் வந்து சொல்யூஷனை நோக்கி வந்து சொல்யூஷன் கொடுத்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியிடணும். அதர்வைஸ் நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரியும் நினைக்கிறேன். இவ்வளோ ப்ரெஷரு கொண்டுட்டு வருது நம்ம மனசும் மைண்டு தான். அதை சரியாக வச்சா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும். இதே மாதிரி என் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நான் அதையும் தாண்டி எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது என்னோட அப்பா. ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் உங்களை வெல்விஷராக கொண்டுட்டு வரதுக்கான ஒரு பர்சன் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க, அழுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரும். நான் ஒரு நேரத்தில் நான் உட்காந்துருந்து நல்லா அழுதுருக்கேன். என்னால் முடியல. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளையால முடியாது அப்படின்னு சொல்லி அழும்போது தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு அந்த நேரத்தில் எங்கள் அப்பா தான் தன்னம்பிக்கை தைரியம்னு சொல்லி நிறைய விஷயம் கொடுத்தாங்க. அது வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அப்பா வந்து சின்ன சின்ன விஷயமா சொல்லுவாங்க. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு மக்கா, ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கூட நம்மளும் செத்துறோமா என்ன, நம்ம ஆசைப்பட்டு எடுத்த வண்டி. ஸோ அதே மாதிரி அதையே நம்ம வந்துட்டு மாற்றி ஒன்றும் பார்ட்டை மாற்றணும் இல்லை, அந்த வண்டியே விற்றுட்டு வேறு வண்டி நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கே இவ்வளோ இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம தான் எல்லா மிஸ்டேக்கும் பண்ணுறோம். நமக்கு தெரியும் இது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். ஸோ அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் இனிமேல் நம்ம லைஃப்பில் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், 4 பேரை மாதிரி நல்லா இருக்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டு இப்படி தான் கொண்டுட்டு வரணும். ஸோ இதுதான் நம்மளோட வெல்விஷரான ஒரு லைஃபு. ஸோ என்னோட ரோல் மாடல், என்னோட வெல்விஷர், என்னோட எனர்ஜி, எவ்ரிதிங்
எங்கள் அப்பா மட்டும்தான். ஸோ வேறு என்ன கேட்டிருந்தீங்க? வேறு என்ன தான் கேட்டீங்க? துபாய்க்கு வர்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நல்லா படிச்சிருந்தா, உங்ககிட்ட நல்ல குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தா, என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ வந்து உள்ள சோசியல் மீடியாவிலேயே போனாலே நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக நீங்கள் போய் இப்போ நேம் போட்டு இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட நேமை போட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா மெயில் போடுங்க. மெயில் போட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லேருந்து டிஹெச் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு டேட் கொடுப்பாங்க. அதே இன்டர்வியூ நீங்கள் ஜூமில் போய் அட்டன் பண்ணி எல்லாமே இது பண்ணுனா ஸோ அவங்களே உங்களை இது பண்ணுறாங்க. ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நம்பி காசை கட்டிட்டு ஐயோ கட்டிட்டு ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம அளவு வேண்டிய தேவையும் இருக்காது. ஸோ உனக்கு பிரெயின் இருந்தால் உனக்கான ஜாபை நீ தேடு. யாரையும் நம்பி எதுக்காகவும் இறங்காத. அதர்வைஸ் உன்னோட சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்து கண்டிப்பாக அவங்க எடுத்து கொடுக்குறதுனாலும் அதுவும் குட் தான். ஸோ பட் இந்த ஹெல்ப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு போய் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் எந்த ரெக்கமெண்டேஷன்லையும் யாராலையும் ஜாப் எடுத்து கொடுக்க முடியாது. உன்னோட குவாலிஃபிகேஷனும் உன்னோட டேலண்ட்டும் உன்னோட தைரியமும் தான் உன்னை முன்னோக்கி கொண்டு போகும். ஸோ இது நான் என்னோட லைஃப்பில் பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணலை, எந்த ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணலை, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை. நானாக தான் துபாய்க்கு வந்தேன். நானாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு ஹாஸ்பிட்டல் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் ஒன்றில் செலக்ட் ஆனேன். ஸோ லைஃப் நல்லபடியாக ஸ்ட்ரகிள் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ டிக்டாக்ல நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் எங்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட இந்த கொஸ்டின்லாம் கேட்காதீங்க, பிடிக்காது, டென்ஷன் ஆகிடுமே. ஓகே, 2வது 3வது ஓகே, ஏன் வீடியோ வந்து லொக்கேஷன் பார்த்து போட மாட்டேங்கிங்க அப்படின்னா மக்களே இப்போ வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு மூவிக்கு போகணும், ஒரு சிலவங்களுக்கு சீரியல் போகணுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க என்னென்னா அவங்களோட இதுவே அதுதான் டான்ஸாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட லைஃபே அதில் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கேமராமேன் செட் பண்ணி அதுக்கான ட்ரெஸ்ஸிங்லாம் செட் பண்ணி ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகிறோம், ஸோ நம்ம வந்து இதெல்லாம் இப்படி இருக்கணும், லொக்கேஷன் இப்படி இருக்கணும், மக்களுக்கு இதை வந்து எடுத்து கொண்டு போகணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம வந்து மூவிக்குள்ளேயோ சீரியல்குள்ளேயோ ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த ஆக்டர் எந்த ஃபீல்டுக்குள்ளேயுமே நம்ம போகிறது கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நர்ஸு, நம்ம ஒரு மெடிக்கல் லைனில் இருக்கோம், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்த லைனில் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது நம்மளோட ஜாப், இது பார்ட் ஆஃப். ஸோ லைஃப்பில் வந்து ஜாப் இப்படியும் போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிலாக்ஸ்னஸ்க்கு, மைண்ட் ரிலாக்ஸ்னஸ்க்கு அப்படின்னு இப்படி சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நம்ம பயிலுவ ரொம்ப தெளிவான பயிலுவை. ஸோ சொல்லியிருந்தேன், சொன்னானுங்க காசு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனே தீர்மானம் பண்ணுறது இந்த உலகத்தில் இப்போ என்ன, இந்த ஜென்ரேஷனில் என்ன, துட்டு காசு தானே. ஸோ அதே காசு வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க மக்களே. அதுக்காக தான் நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, பார்க்கலாம், வந்துச்சுன்னா ஓகே, இல்லை நம்ம இந்த மாதிரியே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து உண்மையாக ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கு மற்றவங்கள மாதிரி வந்து இல்லை நான் வந்து சும்மா ஜாலியாக போடுறேன் அப்படி எனக்கு சொல்ல தெரியுது. எனக்கு காசு தான் அந்த வாழ்க்கையில் முக்கியம். எல்லோரும் சொல்லுவாங்க லவ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும், மேரேஜ் பண்ணுவோம், லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும், அப்படியே உலக உருண்டையாயிடும், அப்போல்லாம் வந்து டைலாக்லாம் விடுவாங்க. பட் நான் சொல்கிறேன், லவ்வாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், எந்த இதாக கூட இருக்கட்டும், உங்கள் லைஃப்பை வந்துட்டு முழுசாக வந்து நல்ல ஹாப்பியாக கொண்டு போகிறது உன்னோட ஜாபு, நீ சம்பாத்தியம் பண்ணுற காசு, அது இருந்தால் தான் அந்த லைஃப் கூட நல்லாயிருக்கும். அந்த லைஃப்பில் ஒரு லவ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட காசு இருக்கணும். அந்த காசை வச்சு தான் அந்த லவ்வையும் நீ ஃபுல் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு லவ்வுக்கு வந்துட்டு லவ் மட்டும் தேவையில்லை, அந்த லவ்வுக்கு தேவையானது வாங்கணும். இப்போ ஒரு லவ்வர் கேட்குற ஏதாவது வாங்கணுமே, என்ன பண்ணுவேன், நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், இவ்வளோ லவ் வச்சுருக்கேன், கொண்டு கொடுனா ஏதாவது கொடுப்பானா, 5 பைசாக்கு தேராது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது கூட நமக்கு காசு வேணும். ஸோ காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. அதை நல்ல வழியில் போய் நல்ல மாதிரி சம்பாத்தியம் பண்ணணும். ஸோ இது என்னோட லைஃப்பில் நான் நிறைய பார்த்தனால நான் அட்வைஸாக சொல்கிறேன். அட்வைஸ் பண்ணுற தகுதி இருக்காடி அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகே, பாய். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ணியாச்சு. போயிட்டு வரேன் மக்களே. உங்கள் ஷர்வின் சோனா.